இங்க லவ்வர்ஸ் 2 பேரு கல்யாணத்துக்கு முன்னாடியே ஃபேக்கா தாலி கட்டி புருஷன் பொண்டாட்டின்னு போய் சொல்லி வீடு பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோ ஒரு பெரிய கோடீஸ்வரன் கிட்ட கார் டிரைவரா ஒர்க் பண்ணுவான். அந்த பணக்காரனோட பையன் குடிபோதையில காரை வேகமா ஓட்டிட்டு வந்து ஒரு ஆக்சிடென்ட் பண்ணி ஒருத்தரை கொன்னுறான். சோ இதனால அந்த பணக்காரன் ஹீரோ கூப்பிட்டு, இங்க பாரு தம்பி, என் பையன் பண்ணது மிகப்பெரிய தப்பு தான், நான் இல்லன்னு சொல்லல, எனக்கு நீ ஹெல்ப் பண்ணு, நான் உனக்கு 10 லட்சம் தரேன், நீ அவனுக்கு பதிலா உள்ள மட்டும் போ, நான் உனக்கு 3-4 மாசத்துல வெளியே எடுத்துறேன்னு சொல்றான். ஹீரோவும் வீடு வாங்கணும்ன்ற ஆசை இல்ல, எனக்கு 10 லட்சம் பத்தாது, இன்னும் எக்ஸ்ட்ரா 10 லட்சம் மேல போட்டு தாங்கன்னு கேக்குறான். அவரு ஓகே சொல்லிடுறா, இவனும் அதுக்கு கொஞ்சம் கூட யோசிக்காம ஓகே சொல்லிடுறான். இந்த விஷயத்தை ஹீரோயின்ட்ட சொல்லுவான். அவ இவனை பலார்னு ஒண்ணு விட்டு, யாரு கேட்டு நீ இதுக்கு ஒத்துக்கிட்ட, உன்னை ஜெயிலுக்கு அமிச்சிட்டு நான் அவளை பணத்தை வச்சுட்டு என்னடா பண்ண போறேன்னு சொல்லிட்டு அலறா. இவனும் இங்க பாருமா, நான் அவருக்கு சத்தியம் பண்ணிட்டேன், நான் போகதா போறேன்னு சொல்லிட்டு ஜெயிலுக்கு போயிடுறான். இந்த பக்கம் பார்த்தா அந்த பணக்கார ஹார்ட் அட்டாக் வந்து இறந்தே போயிடுறான். சோ அவரோட பிசினஸ் மொத்தமும் அவன் மேனேஜர் கைக்கு போயிடுது. இந்த மேனேஜர்காரன் ஹீரோவை வெளியே எடுக்காம 20 லட்சத்து பணத்தையும் கொடுக்காம ஏமாத்தி அந்த பணத்தை இவனே வச்சுக்கிறான். அப்புறம் ஹீரோ இந்த படிப்பண்ணி பட்டிட்டு வேலைக்கு போய் அதுல வர காசை வச்சு வக்கீல் மூலியமா வெளியே எடுக்க ட்ரை பண்ணுவா. ஆனா அந்த வக்கீலாலி வெளியே எடுக்கவே முடியல. ஹீரோ ஜெயிலே மாட்டிக்கிறான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவி ரொம்பவே ஃபேமஸான மூவி. பார்த்தவங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.